வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க போறேன்னு ஒரு கட்சி வந்து நின்று 3 நாள்ல 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கு. 3 நாள்ல 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. அதோட கல்வி அமைச்சருடைய இணையர் மனைவி லஞ்சம் வாங்கி இருக்கிறதா புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட நம்ம சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இருக்கார்ல, அவருடைய மாமனார் இடமாற்றத்திற்கு, சுற்றுச்சூழல் துறையில இடமாற்றத்திற்கு லட்சக்கணக்கில் வாங்கி குவிச்சிருக்காருன்னு பகீர் தகவல் வெளிவந்திருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி புதுசா உதயமாகி ஆட்சிக்கு வந்திருக்குங்க. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. கூட்டணி சேர போற கட்சிகள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஊழலை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 40 நாள்ல ஒரு மாநிலத்தினுடைய ஊழலை ஒழிக்க முடியும்னா ஜீபூம்பா போட்டா கூட முடியாது. கட்சி மாறி போறவங்க அவ்வளவு பேசுறாங்க, ஊழலை ஒழிச்சிட்டாரு, லஞ்ச லாவணியம் இல்ல, நேர்மையா இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அண்ணன் அந்த அளவுக்கு பஞ்ச் டயலாக் பேசினாரு. மக்கள் பணத்தை ஒரு பைசா கூட தொட மாட்டேன், தொடுறவங்களை விட மாட்டேன் அப்படின்லாம் அவர் பஞ்ச் டயலாக் பேசினாரு. உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். ஆனா இங்க நடக்கிறது என்ன? எதை பார்த்தாலும் பணம் பறிக்கிற ஒரு வேலையில ஜரூரா இறங்கி இருக்கு இந்த தாவைக்கா கட்சி. அதுல குறிப்பாக நான்லாம் ஏழை தாயின் மகன் எக்கச்சக்கமான எம்எல்ஏக்கள் ரீல்ஸ் போட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. தாவைக்கா எம்எல்ஏக்கள் நாங்களாம் ஏழைகள், நாங்களாம் காசு பணமே இல்லாதவர்கள், செருப்பு கூட இல்லாம போறோம் அப்படின்லாம் ஒரு எம்எல்ஏ நடந்து காமிச்சாரு. இங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவரு எங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வாடகை கட்ட போக முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற ஒரு ஏழை தாயின் குழந்தைய அமைச்சர் பதவியில உட்கார வச்சா அழகு பார்த்தாருன்னு பேசினார். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவருடைய இணையர் மனைவி மரிய லீலா அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வெற்றி செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட வேலை வாங்கித்தாரேன், அரசு வேலை வாங்கித்தாரேன்னு 11 லட்சத்துக்கு மேலான பணத்தை வாங்கி இருக்கிறாங்க. வெற்றி செல்வி எங்க இருக்கிறாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன். ராஜ்மோகன் தான் அமைச்சர் ஆயிடுறாருல, அதனால வேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஒரு கையெழுத்துல வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அதை தாண்டி வேலை கிடைக்கலன்னு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல போய், அங்க கன்னியாகுமரி கலெக்டர் அலுவலகத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி கிடப்புல போடுறாங்க. ஏன்னா ஆட்சி நடக்கிறது விஜய் அண்ணா ஆட்சி. அங்க யார் மேல குற்றம் சாட்டுறாங்க? கல்வி அமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. அதை எப்படி கையில் எடுப்பாங்க? கடைசியில் அவங்க ரோட்ல போய் நின்று பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதை பெருசாக்கலனா எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிருப்பாங்க. பாருங்க, அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் இருந்து பணம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. குறிப்பாக நாகர்கோவிலை சேர்ந்த வெற்றி செல்வி என்ற பெண்மணி தன்னிடம் அரசு வேலை ஏற்பாடு செய்து தருவதாக நம்பிக்கை அளித்து மொத்தம் 11 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அவரது மனைவி மரியலீலா மீது கடும் குற்றச்சாட்டு முன்வைத்து உள்ளார். இந்த புகார் தந்த உடனே கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கு அவங்களுக்கு. தாவேகா கும்பல் ஏற்கனவே எது செஞ்சாலும் ஒரு 10 பேர் வந்து நின்று பாம்பாம்பான்னு விசில் ஊதிட்டு இருப்பாங்க, நம்ம பாக்குறோம். ஆனா இந்த கும்பல்லாம் போய் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அமைச்சர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. என்ன நடக்குது விஜய் சார்? ஏதோ ஊழலுக்கு ஒழிக்கிறதுக்காகவே பிறந்த அவதாரம் மாதிரி எவ்வளவு சீன் போட்டீங்க, எவ்வளவு பஞ்ச் டைலாக்கு. உங்க கட்சி எம்எல்ஏவே அவங்களுடைய இணையர் லஞ்சம் வாங்கினாருன்னு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. நேர்மையானவர் தான் என்ன பண்ணிருக்கணும்? கம்ப்ளைண்ட்டை கையில எடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க தான் நேர்மைக்கு என்ன ஸ்பெல்லிங்னே தெரியாதவராச்சே. இதுக்கு இடையில சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. அது என்ன சொல்றாங்க? அவருடைய மாமனார் அவர் ஏற்கனவே சுற்றுச்சூழல் துறையில பணியாற்றியவர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்த அதிகாரிகள்ல ஒருத்தரா இருந்தவர். அவர் அந்த பொறுப்பான ஒரு பதவியிலேயும் இருந்தவர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ மறுமையே அமைச்சர் ஆயிட்டாருன்ட்டு இவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கல்ல, எனக்கு இங்க டிரான்ஸ்பர் வேணும், இங்க டிரான்ஸ்பர் கேட்பாங்கல்ல, அந்த டிரான்ஸ்பருக்கு லட்சக்கணக்கான ரூபாயை கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் உறுப்பினராக இருக்கிற மாமனார் பேரு விஜயபாஸ்கர். இந்த விஜயபாஸ்கர் தான் டிரான்ஸ்பருக்காக பல லட்சம் ரூபாய் வாங்கி கல்லாவை கட்டி இருக்கிறாரு. இந்த சுற்றுச்சூழல் துறையில அதுல மாறுதலுக்காக டிரான்ஸ்பருக்காக லட்சக்கணக்கான பணம் இங்க வந்து லஞ்ச லாவணியமா பெறப்பட்டிருக்கு, அது அமைச்சருடைய மாமனாரே வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார். அவர் யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய
இன்றைக்கு பொருளாளராக, மாநில பொருளாளராக இருக்கக்கூடியவர், அதோட போன ஆட்சியில எம்எல்ஏவாக இருந்த தோழர் பாலாஜி அவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. கூட இருக்கிறவங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இதை உடனடியாக கையில் எடுக்கணும். இவ்வளவு பெரிய வேலை நடந்துட்டு இருக்குன்னா லஞ்சத்தை நீங்க எப்படி ஒழிக்க போறீங்க? ஊழல் எப்படி ஒழிக்க போறீங்க? வாயில வட சுட்டா பத்தாது மிஸ்டர் விஜய், வேலையில காட்டணும். கல்லாப்பெட்டி கூட்டணி கல்லாப்பெட்டி கூட்டணின்னு கேள்வி பண்ணிட்டு இருந்தாரு அண்ணன். கடைசியில பார்த்தா குதிரை பேரத்தை நடத்தி ஒரு கட்சி எம்எல்ஏக்களா புடிங்கி 50 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. வாரியம் கொடுப்பேன், அமைச்சர் பதவி கொடுப்பேன்னு ஏமாத்தி எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்த்து ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு சுத்தமாக்கி கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. ஏன்னா பாஜகவுக்கு நீங்க ரொம்ப அவசியப்பட்டவங்க. இன்னும் எக்கச்சக்கமான கோப்புகளை நீங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கீங்க, அது தனியா பேச வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில தான் அமைச்சருடைய வீட்டாளுகள் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை முதல் தடுத்து நிறுத்துங்க. இதுக்கு இடையில இன்னும் ஒரு பெரிய லஞ்ச லாவணியம் சிக்கிருக்கு. என்ன பெரிய லஞ்ச லாவணியம்? 3 நாள்ல 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. எவ்வளவு பெரிய தொகைன்னு பாருங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கு இல்லையா, பிளாட் போட்டு விற்பாங்க, வீடு கட்டி விற்பாங்க, நகரப்புற மேம்பாட்டுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அந்த சென்னை பெருநகர மேம்பாட்டு கழகத்துல 3 நாள்ல 120 ஃபைல்ஸ்ல கையெழுத்து போடப்பட்டிருக்கு. 3 நாள்ல 120 ஃபைல்ஸ்ல கையெழுத்து போடப்பட்டிருக்கு. இந்த 120 ஃபைல்ஸ் கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை அவங்க லஞ்சமா வாங்கியிருக்கிறாங்க. இது தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வாங்கிய லஞ்சம். 2ஆம் கட்ட தலைவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாமையா? யாரு கரெக்டா பார்த்து கன்னிங்கா நின்று பயங்கரமா கிரிமினல் வேலை பார்த்து காசை பிடுங்குவான்னு உங்களுக்கு தெரியும். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 100 கோடி ரூபாயை 3 நாள்ல சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க? 12,000 கோடி. சாதாரண காசு இல்ல, 12,000 கோடி சம்பாதிக்கலாம். அப்போ 3 நாள்ல 100 கோடி ரூபாயை சம்பாதிச்சு சிக்கி இருக்கு இந்த கூட்டம். 120 ஃபைல்ஸ்ல கையெழுத்து போட்டு அவசரமா டெண்டரை முடிச்சு விட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு நாங்க வந்தோம், தமிழ்நாட்டுல மாறுதலுக்காக எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த போறோம், ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போறோம், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போறோம், பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாட்டை உருவாக்க போறோம்னு கலரா ரீல் விட்டாங்க. இன்னைக்கு ரீல் எல்லாம் அந்து போய் ரியல் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த ரியலை பார்த்து மக்கள் நடுங்கி போய் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம லஞ்ச லாவணியத்துல உள்ளண்டு இந்த 5 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகும்னு இந்த கூட்டம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு குற்றச்செயல்கள் நடந்தாலும் அதை எடுத்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் ஒரு 10 சின்ன பசங்களை 10 யங்ஸ்டரை வச்சுக்கிட்டு வீடியோ மூலமா நம்மள மிரட்டுறது, வீடியோ மூலமா பொய்ய பரப்புறது அப்படின்னு உருப்படியே இல்லாத ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல். தமிழ்நாடை காப்பாற்றணும்னா மக்கள் முழிச்சுக்கணும். லஞ்ச லாவணியம் அல்ல இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட்டாரு என்று பேசுகிற கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கணும். லஞ்சமே வாங்கப்படல, லஞ்சமே இல்ல, தமிழ்நாடு சொர்க்க பூமி ஆயிடுச்சு, அதுவும் கோல்டன் ஏஜுக்கு போயிட்டு இருக்கு, அவ்வளவு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு என்றெல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வாழ்க்கை நடத்துறதுக்காகவும் வாலாட்டிட்டு இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. குறைந்தபட்சம் இதை எடுத்து கேள்வி கேளுங்க.